மார்ச் 31. உண்டாக்கியவரை உண்டாக்குவதா? நீங்கள் சிலை வணக்கத்திற்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். 10 கற்பனைகளில் முதல் 2 சிலை வணக்கத்தை கண்டிப்பதிலிருந்தே சிலை வணக்கத்தை கடவுள் எவ்வளவு அருவருக்கிறார் என தெரிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் 20:2-5 வரை. புதிய ஏற்பாட்டில் கடைசியாக எழுதப்பட்ட யோவானின் நிருபமும் சிலை வணக்கத்தை எதிர்த்தே முடிவடைகிறது. 1 யோவான் 5:21. கடவுளைத் தவிர, அதாவது படைத்தவரைத் தவிர படைக்கப்பட்ட எதையும் வணங்குதல் கூடாது. கடவுள் நம்மை உண்டாக்கினார், ஆனால் நாம் கடவுளை உண்டாக்குபவர்களாக இருக்கக்கூடாது. இரும்பு, மரம், கல்லால் சிலையை உண்டாக்கி அதுதான் கடவுள் என நாம் கூறினால் கடவுள் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? மரத்தின் ஒரு துண்டை அடுப்பில் எரித்து இன்னொரு துண்டினால் சிலை செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்குவது எவ்விதத்தில் சரியாகும்? ஏசாயா 44:9-20 வரை. சிலுவை போன்ற அடையாள சின்னங்களானாலும் சரி. 2 ராஜாக்கள் 18:4. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களானாலும் சரி. உபாகமம் 4:19. மிருகங்கள், பறவைகள், ஊர்வனவானாலும் சரி. ரோமர் 1:23. கடவுளுக்கு ஒப்பாக அவற்றை வணங்க உயர்த்தக்கூடாது. சாத்தானுக்கு பிறர் தன்னை வணங்குவதில் அலாதி பிரியம். இயேசுவையே காலில் விழச் சொன்னவனல்லவா அவன்? மத்தேயு 4:9-10. இப்போது குட்டி சாத்தான் ஆலயம் உள்ளதாம். பேய் பிசாசுகளை வணங்குவதை கடவுள் அருவருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 9:20. தேவ தூதர்களை கூட வணங்கக்கூடாது, ஏனென்றால் அவர்களும் படைப்புகளே. கொலோசியர் 2:19. வெளிப்படுத்தின விசேஷம் 22:8-9. எந்த ஒரு மனிதனையும் அவன் எவ்வளவு தூய்மையானவனாக இருந்தாலும் சரி வணங்குதல் கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:25, 14:12-18. சிலை வணக்கத்தைப் போலவே விசுவாசிகள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய வேறு சில காரியங்களும் உண்டு. பொருளாசை அவற்றில் ஒன்று. பணத்திலும் சொத்துக்களிலும் நம்பிக்கை வைப்பது தவறு. இதனால் கடவுளின் சினம் நம்மேல் வரும். கொலோசியர் 3:5. யோபு 31:24-28. நாள் அல்லது ஜாதகம் பார்த்தலும் விக்கிரக ஆராதனையையே சாரும். கலாத்தியர் 4:8-10. சிலை வணக்கத்துக்கு எதிராய் சவால் விட்ட கடவுளின் பிள்ளைகள் பலர் உண்டு. எலியாவின் துணிந்த சவாலை சமாளிக்க முடியாத பாகாலின் கூட்டத்தினர் இறுதியில் கர்த்தரே தெய்வம் என்றனர். 1 ராஜாக்கள் 18:21. சிலையை வணங்க கட்டளை வந்தபோது தைரியமாய் மறுத்தனர் தானியேலும் அவர் நண்பரும். தானியேல் 3:16. அத்தேனே நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதைக் கண்டு வீறு கொண்ட பவுலின் ஆவியே நமக்கும் தேவை. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:16. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிற ஆசா.